IPL கிரிக்கெட் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு விளையாட்டும் சுவாரஸ்யமாக நடைபெற்று வருகிறது. விளையாட்டில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் விமர்சித்தும் கொண்டாடியும் வருகின்றனர். இந்த IPL போட்டியில் பெரிதும் பரபரப்பான வகையில் பேசுபொருளாக மாறியது மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா மற்றும் ரோஹித் சர்மா இடையேயான விவகாரம்தான். ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக ஏற்றுக்கொள்ளாத ரசிகர்கள் ஒவ்வொரு போட்டியின் போதும் ஹர்திக் பாண்டியாவிற்கு எதிராக முழக்கமிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர். சமூக வலைதளத்தில் ரசிகர்களிடையே பெரும் மோதல் நடந்து வருகிறது. இவ்வாறு பரபரப்பாக இருக்கும் IPL விளையாட்டில் சர்ச்சைக்குள்ளான ஹர்திக் பாண்டியாவின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சர்ச்சை உருவாகியுள்ளது. தன் சகோதரர்களோடு சேர்ந்து நடத்தும் தொழிலில் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர் பண மோசடி செய்ததாக ஹர்திக் பாண்டியா புகார்களளித்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் ஹர்திக் பாண்டியா சகோதரர் குர்னால் பாண்டியா மற்றும் ஒன்றுவிட்ட சகோதரர் வைபவ் பாண்டி ஆகியோர் இணைந்து பாலிமர் விற்பனை செய்யும் தனியார் நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளனர். இதில் தலா 40% பங்குகளை ஹர்திக் பாண்டியா மற்றும் அவருடைய சகோதரர் குர்னால் பாண்டியா முதலீடு செய்திருக்கின்றனர். மற்றொரு சகோதரரான வைபவ் பாண்டியா 20% முதலீடு செய்து நிறுவனத்தின் செயல்பாடுகளை கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில் லாபம் படிப்படியாக குறைய ஆரம்பித்த போது விசாரணை நடத்தியதில் வைபவ் பாண்டியா தனியாக மற்றொரு பாலிமர் நிறுவனத்தை ரகசியமாக நடத்தி வந்ததை அறிந்து கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா அதிர்ச்சியடைந்துள்ளார். வைபவ் பாண்டியா நிறுவனத்தில் உள்ள 20% பங்கை 33.3% பங்கு முதலீடு செய்ததாக போலியாக கணக்கு காட்டியதும் நிறுவனத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரை பணத்தை தன்னுடைய சொந்த நிறுவனத்திற்கு பரிவர்த்தனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் தனியாக நிறுவனம் ஆரம்பித்து செயல்பட ஆரம்பித்ததால் 3 கோடி ரூபாய் வரை ஹர்திக் பாண்டியாவிற்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் வைபவ் பாண்டியாவிடம் கேட்டபோது வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் மேலும் பெயரை களங்கப்படுத்தி விடுவேன் என மிரட்டியதாகவும் ஹர்திக் பாண்டியா மும்பை காவல்துறையில் புகார்களளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்து வைபவ் பாண்டியாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே IPL போட்டிகளில் சர்ச்சைக்குள்ளான கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா தற்போது தன்னுடைய சகோதரர் மோசடி செய்த சம்பவம் தொடர்பான சர்ச்சையில் சிக்கியது கிரிக்கெட் ரசிகர்கள் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.